ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் டிசைன் பண்ணுறது மூலயமா மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வெப்சைட் வந்து டீஸ்பிரிங். இந்த வெப்சைட் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் வந்து அவங்களோட லோகோ போட்டு டிஷர்ட்ஸும் வேறு ப்ராடக்ட்ஸும் ப்ரொமோஷனுக்கு வந்து அவங்க யூடியூப் சேனல் கீழே வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் எப்படி டீஸ்பிரிங்குள்ளே சைன் அப் பண்ணி டிஷர்ட் டிசைன் பண்ணி அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிஷர்ட் டிசைன் பண்ணுறது வந்து இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு வீடியோ வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சேர்ந்தது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா மணி ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ ப்ரீஃபாக அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஐ பட்டனில் ப்ரொவைட் பண்ணுறேன். சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் வந்து டீஸ்பிரிங். இந்த வெப்சைட் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சைன் அப் ப்ராசஸ் ரொம்பவே சின்னது. ஸோ வந்து சைன் அப் ப்ராசஸ் வந்து இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கெட் ஸ்டார்டட்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ப்ராசஸ் காட்டும். உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும் போதும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து நான் டிசைன் பண்ண 2 டிஷர்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இது ரெண்டும் நான் என்னோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் டிசைன் பண்ண வந்து டிஷர்ட்ஸு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு எப்போவுமே டீஸ்பிரிங் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்ட் டிசைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மேலே பார்க்கலாம், இங்கே ஸ்டார்ட் டிசைனிங் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டீஸ்பிரிட் லான்ச்சர்னு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே போனீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற பல ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த கப்ஸ், காஃபி மக்ஸ் இருக்கும், தென் ஐஃபோன் கவர்ஸ் இருக்கும், சாக்ஸ், லெகின்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் எதில் டிஷர்ட் நீங்கள் டிசைன் பண்ண விரும்புங்களோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷர்ட் ஃபர்ஸ்ட் டிஷர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து வேரியஸ் டிசைன் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, வேரியஸ் டிசைன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எது டிசைன் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கில் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு இதுலேயும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஆட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்தாலும் தெரியும், ஆட் இமேஜ் ஆட் டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இமேஜ் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டேன், பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஷர்ட் உங்களுக்கு என்னென்ன கலரில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், நீங்கள் இந்த டிஷர்ட் வந்து ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $33. இதில் வந்து உங்கள் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $10.43. உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு சேல் பண்ணிங்கன்னா $10.43. ஸோ வந்து ரொம்பவே அதிகமான ப்ராஃபிட் இது. நீங்கள் இதோட $10 நீங்கள் இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த டிசைன் வந்து இந்த டிஷர்ட்டுக்கு மட்டும் கிடையாது, வேறு எக்ஸிஸ்டிங் டிசைன் அவங்க கொடுத்துற டிஃப்ரெண்ட் டிஷர்ட் டிசைன். இப்போ வந்து ஜாக்கெட்ஸ் இருக்குது, சாக்ஸ் இருக்குது, பேக்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கொடுக்குற டிசைன் வந்து காட்டும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரைஸ் அவங்க கொடுக்குற ப்ரைஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பர் சேல் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே கிரியேட் நியூ லிஸ்டிங் ஆப்ஷன் இருக்குது. அது போய் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த டிஷர்ட்டுக்கு கொடுக்க போகிற டாபிக் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டாபிக் கொடுத்துக்கோங்க. இந்த டாபிக் தான் வந்து வியூவர்ஸ் வந்து வியூ பண்ணுவாங்க. அப்புறம் இந்த டிஷர்ட் வந்து இந்த டிசைனை வந்து எப்படி இன்ஸ்பயர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நாமளாக ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இண்டிகேட் சம்மன் ஹூ ஹாஸ் ரெக்கார்ட் ஃப்ரம் கொரோனா சொல்லிட்டு நாமளாக கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு யூஆர்எல் ஆப்ஷன் இருக்கும். யூஆர்எல் வந்து நாமளாக உங்கள் யூனிக் யூஆர்எல். ஸோ வந்து இப்போ கொரோனா வைரஸ் 143 சம்திங் ஏதாவது ஒரு யூனிக் யாரோ யூஸ் பண்ண யூஆர்எலாக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சூஸ் பண்ண டிசைனோட நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஆர்எல் சூஸ் பண்ணிட்டேன், விசிபிலிட்டி பப்ளிக் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஏக்யூப் டிசைன்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு டிக் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிக் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டிக் வரும். உங்களுக்கு அது வந்துச்சுன்னா வந்து ப்ராடக்ட் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் டிசைன் ஸ்டோரேஜ் அர்த்தம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், டிசைன் வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் மேலே இருக்கிறது தான் என்னோட ப்ராடக்டோட ப்ரமோஷன் லிங்க். இந்த வெப்பேஜோட லிங்க் வந்து நீங்கள் பண்ண டிஷர்ட்டோட லிங்க் வந்து மேலே நீங்கள் பார்க்கலாம். இப்படி நாமளாக இந்த விசிட்டர்ஸ் வந்து இந்த பேஜ் பார்க்கும்போது என்னோட எக்ஸிஸ்டிங் டிசைன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் நான் பண்ண டிசைன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த 3 டிசைன் அவங்க பிடிச்ச டிசைனை வாங்கலாம் அவங்க. இல்லை நீங்கள் இதை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து என்னோட ப்ராடக்டோட லிங்க் இருக்குது. ஸோ இது வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், எப்படி ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நாமளாக ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாமளாக இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாவது பேஜ் இருந்துச்சுன்னா, இது மாதிரி டிஷர்ட்டை பார்க்குற பேஜஸ் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பேஜ் வச்சுருந்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
போஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணி நார்மலாக அட்ராக்டிவான வந்து வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணியோ இல்லை உங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் நீங்கள் வந்து அட்ராக்டிவான வேர்ட்ஸ் இது வந்து கெட் திஸ் டிஷர்ட் ஃபார் மெகா ஆஃபர் சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக அட்ராக்டிவான வேர்ட்ஸ் டைப் பண்ணி இந்த டிஷர்ட்டை வந்து நீங்கள் டிஷர்ட் லிங்க்கை வந்து விட்டுட்டிங்கன்னா பெரிய பெரிய பேஜஸில் நீங்கள் இந்த மாதிரி டிஷர்ட்டோட லிங்க்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பார்க்குறவங்க வந்து வாங்குவாங்க. இல்லாட்டி நீங்கள் உங்கள் பேஜில் ப்ரமோஷன் நிறைய பண்ணுறீங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அண்ட் ஃபேஸ்புக்கில் எப்படி எந்தெந்த பேஜை சூஸ் பண்ணி எப்படி ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ தெளிவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த ஐ பட்டனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி சைன்அப் பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த டீஸ்ப்ரிங் வெப்சைட்குள்ளே போனோடனே கெட் ஸ்டார்டர்னு ஆப்ஷன் காட்டும். இங்கே போயிட்டிங்கன்னா அவங்க வந்து சைன்அப் ஆப்ஷன் காட்டும். இங்கே வந்து உங்கள் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்டு வந்து 2 times போட்டிங்கன்னா மட்டும் போதும். ஐம் நாட் ரோபோட்னு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்அப் ஆயிரும். சைன்அப் ஆன பிறகு நீங்கள் இந்த போட்டிருக்க மெயில் ஐடியில் வந்து பேபால் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் அதுவும் சேர்த்து வெரிஃபை ஆயிரும். இல்லாதவங்க பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கும் வீடியோ போட்டிருந்தோன்னா உங்கள் ஐ பட்டனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து கெட் ஸ்டார்டர்னு கேட்கும். இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கிரியேட் அண்ட் செல்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுங்க. தென் அபவுட் யூ நீங்கள் இதில் நீங்கள் என்ன கேட்டகரின்னு கேட்குறாங்க, நீங்கள் டிசைனர் கொடுத்துக்கோங்க. மார்க்கெட்டர் டிசைன்லாம் எல்லாமே இருக்குது, நீங்கள் டிசைனர் கொடுத்துக்கோங்க. தென் வந்து டிசைனர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்கள் ஸ்டோரோட நேம் என்ன கேட்குது. நான் என்னோடய ஸ்டோர் வந்து ஏ கியூப் டிசைன்ஸ்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரோட நேம்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணுமோ வச்சுக்கோங்க. நார்மலாக உங்கள் ஸ்டோருக்கு என்ன பேர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டோருக்கு ஸ்டோர்னால் நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நார்மலாக நீங்கள் பண்ணுற டிஷர்ட் டிசைன்ஸ் வந்து அதில் அந்த ஸ்டோர் வந்து நீங்கள் ஒரு ஷாப் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய அக்கௌண்ட் இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் நார்மலாக கிரியேட்டிவ் ப்ராடக்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த கொடுத்த உடனே வந்து நீங்கள் நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க, அந்த பேஜ் வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை டிசைன் பண்ணிக்கலாம். எப்படி டிசைன் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து லிங்கை வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும், ஃப்ரீயாக டிசைன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா pixels.comன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன டாபிக் சர்ச் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். வெப்சைட் ஃப்ரீ ஃபோட்டோஸ் இருக்கும், காப்பிரைட் ஃப்ரீ ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் டிஷர்ட் டிசைனுக்கு வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் இல்லை அட்ராக்டிவாக இருக்க ஃபோட்டோஸ் டிஷர்ட்டில் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி, இது டவுன்லோட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும், மேலே ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு ஃபோனில் இல்லை சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட் ஆயிரும். அப்படி டவுன்லோட் ஆன பிறகு அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் டிஷர்ட்டோட நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எப்படி டிஷர்ட் டிசைன் பண்ண சொல்லியிருப்பேன். அது மாதிரி ஆட் ஃபோட்டோஸில் வந்து இந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணி நீங்கள் டிஷர்ட் டிசைன் பண்ணி அந்த டிஷர்ட்டை நான் சொன்ன மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரமோட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நான் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன், ப்ரீஃபியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், எப்படி ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக கிளியராக இருக்குது. அப்புறம் வந்து காப்பிரைட் ஃப்ரீ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். பிக்சல்ஸ்னு ஒரு வெப்சைட் சொல்லியிருப்பேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வேணும், ஃப்ரீயாக காப்பிரைட் ஃப்ரீ ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும், காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது தனியாக வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஜெனியூனாக ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட்ஸ் பற்றி இன்னும் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக வீடியோ என் சேனலில் வந்து இதை பற்றி வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஜெனியூனாக மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி வெப்சைட்டோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.